தென்னக ரயில்வேயின் இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு தேர்வில் தமிழ் மொழியில் கேள்வித்தாள் தரப்படாததால் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசின் விதிமுறைகளின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் தேர்வுகள் அங்குள்ள மாநில மொழியிலும் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டப்பிரிவு உள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்வுகளில் கேள்வித்தாள்கள் கண்டிப்பாக தமிழிலும் தரப்பட வேண்டும். ஆனால் இந்த முறையை மீறி தென்னக ரயில்வே தேர்வில் கேள்வித்தாள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டுமே வழங்கப்பட்டது. இதனை பல்வேறு அரசு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்த தேர்வு முறை தமிழர்களின் உரிமையை பறிப்பதாகவும் தமிழில் தேர்வு எழுதும் உரிமையை மறுக்கக்கூடாது என்பதால் இத்தேர்வு செல்லாது என அறிவித்து உடனடியாக ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஏனெனில் பல இளைஞர்கள் கிராமப்புறங்களில் தமிழ் வழி பள்ளிகளில் படித்தவர்கள். அவர்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் மட்டும் கேள்வித்தாள் வந்தால் புரிந்து எழுவதற்கு சிரமமாகிவிடுகிறது. இதனால் தகுதியும் திறமையும் உள்ள இளைஞர்கள் பின்தள்ளப்படுகிறார்கள். மொழி தடைகள் காரணமாக வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவது தமிழர்களின் நலனுக்கு எதிரானது என கூறலாம். இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் மொழி உரிமை மற்றும் சமூக நீதிக்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழ் மொழிக்கு உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதே தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் வேலைவாய்ப்பு சமத்துவத்திற்கும் சாதகமாகும். மாநில மொழியில் கேள்வித்தாள் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை செயல்படுத்துவது தமிழர்களின் உரிமையையும் மரியாதையையும் உறுதி செய்யும் மிக முக்கியமான முயற்சியாகும்.